தளபதி விஜய் அவங்க முதலமைச்சராகி ஒரு மாதம் தாண்டிட்டு அவங்க ஆட்சி மேலே வைக்கப்பட்ட மிகப்பெரிய விமர்சனம்னா கரண்ட்டு கட்டு அதிகம் ஆகுதுப்பா, அதுவும் சென்னை ஏரியாவில் அடிக்கடி நடக்குது அப்படின்னு போராட்டம் கூட நடந்துச்சு. ஆனால் விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த போட்டாங்களோ ஒரு 3 கையெழுத்து, அதில் ஒரு கையெழுத்து 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீ அப்படின்னு. ஆனால் அந்த 200 யூனிட் ஃப்ரீன்றது 2 மாதம் ஒரு தடவை தான் கணக்கு பண்ணுவோம். அப்படி கணக்கு பண்ணும்போது இப்போ 200 யூனிட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு 110 ரூபா ஒரு 112 ரூபா கட்டுற மாதிரி நிறையா பேருக்கு இபிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னடா அது, முதலமைச்சர் விஜய் அவங்க இது மாதிரி 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன்டா காசு கட்ட சொல்லி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நிறையா பேருக்கு குழப்பம் வந்துச்சு. பட் அதுக்கு இபிலேருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல தமிழ்நாட்டோட கரண்ட் பில்லை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 500 யூனிட்டுகளை யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு அறிவித்தாங்க. இதுவே 500 யூனிட்டுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா முன்ன இருந்த அதே நடைமுறை 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது தான். இது அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் கரண்ட் பில் குறிச்சிருந்துருக்காங்க. 200 யூனிட் வந்தவங்களுக்குமே 105 ரூபா 110 ரூபா கட்டுற மாதிரி அங்கே பில்லு வந்திருக்கு. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இபிஏ கணக்கு போட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த டேபிளை முழுசாக பார்த்துக்குவோம். 201 யூனிட்லேருந்து 400 யூனிட் யூஸ் பண்ணால் ஒரு யூனிட்டுக்கு 4.70 ரூபா. 401 யூனிட்லேருந்து 500 யூனிட் யூஸ் பண்ணால் ஒரு யூனிட்டுக்கு, அதாவது இந்த 100 யூனிட்டுக்கு 6.30 ரூபா. அதாவது நீங்கள் 500 யூனிட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 200 ஃப்ரீ. அடுத்த இந்த 200க்கு 4.70 ரூபா போட்டு பெருக்கிங்க, 940 ரூபா வரும். இந்த 100 யூனிட்டுக்கு 6.30 ரூபா, அதாவது 630 ரூபா வரும். இங்கே 940, இங்கே 630 ரூபா. கூட்டி பாருங்களேன், 1570 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா 1570 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 510 யூனிட் யூஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் பயங்கர கூட போகும். ஏன்னா இங்கே 100 யூனிட் தான் ஃப்ரீ. அப்புறம் இங்கே பாருங்க, 101லேருந்து 400 யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 4.70 ரூபா கட்டணும். அதாவது 500 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு யூனிட்டு கூட போயிருந்தாலுமே 400 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாலே 1410 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 940 ரூபா தான். யோசிச்சு பாருங்கள், 401லேருந்து 500 6.30 ரூபா, 501லேருந்து 600 8.40 ரூபா, 601 யூனிட்லேருந்து 800, அதாவது 200 யூனிட்டுக்கு 9.45 ரூபா, 800லேருந்து 1000 யூனிட் போயிட்டு அப்படின்னா இன்னும் கூட போய்டும், 10.50 ரூபா. ஆனால் 1000 யூனிட்டுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா 11.55 ரூபா. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா 1000 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க நிறையா விஷயம் வச்சுருக்காங்க, நல்ல காசு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இது பெரிய இம்பேக்ட் கொடுத்துடாது. ஆனால் 500 யூனிட்டை தாண்டி ஒரு யூனிட்டு கூட போனாலே காசு பயங்கர கூட வரும். அதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். நான் 500 யூனிட்டுக்கு சொன்னேன் 1570 ரூபான்னு. இது புது நடைமுறை. இதுவே பழைய நடைமுறைப்படி, அதாவது போன ஆட்சியில் 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா 1085 ரூபா கட்டணும். புது ஆட்சினா 1570 ரூபா. ஆனால் இங்கே ட்விஸ்ட்டை பாருங்கள், 510 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. 510 யூனிட்டுக்கு 2124 ரூபா. இது பழைய நடைமுறைப்படியும் அதுதான், புது நடைமுறைப்படியும் அதுதான். இப்போ 600 யூனிட்னா 2880 ரூபா. இங்கே அதே தான். ஏன்னா இங்கே உள்ளது எல்லாமே பழைய நடைமுறைப்படி தான் இருக்கும். பாருங்களேன், 2000 யூனிட்டுக்கு போட்டு வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோலாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் பேசிக்காக என்ன கவர்மெண்ட் பார்க்குறாங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டு அப்படின்னாலே நல்ல ஏசிலேருந்து பல விஷயங்கள் வச்சுருக்காங்க, நல்ல காசு தான் இருக்கும். அதனால் அவங்களால கரண்ட் பில்லு கட்ட முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கணக்கு இருக்குது. ஆனால் 200 யூனிட் யூஸ் பண்ணவங்களுக்கும் இப்போ 105 ரூபா 110 ரூபா கட்டணும் அப்படின்னு பில்லு வந்திருக்கு. அது ஏன் வந்தது அப்படின்னு இபி தரப்புலேருந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு மின் இணைப்பு என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்று இருக்கா, நம்ம தமிழ்நாட்டில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கணக்கெடுக்கிறோம். இப்போ இந்த மின் இணைப்பு என்ன 2 மாதத்துக்கு 200 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு கரண்ட் பில்லு 105 ரூபா வந்திருக்கு. அது எப்படின்னா இதில் தெளிவுபடுத்தியிருப்பாங்க. தளபதி விஜய் அவங்க 10/5/2026 அன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்க. இதில் தப்பாக இருக்குது. 10/5/2026 அன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்களா, அதுக்கு மாதம் பழைய நடைமுறைப்படி கரண்ட் பில்லை கணக்கு பண்ணணும். அதாவது விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் புது நடைமுறைப்படி கணக்கு பண்ணணும். அதனால் எப்படி கணக்கு பண்ணியிருக்காங்கன்னா, பழைய நடைமுறைப்படி 1லேருந்து 100 யூனிட் ஃப்ரீ, 106வது யூனிட்லேருந்து 200வது யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 2.35 ரூபா,
235 ரூபா. அதாவது புது இதெல்லாம் கணக்கில் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் 200 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா 235 ரூபா கட்டுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் விஜய் அவங்க கரெக்டாக 10/5/2026 அன்றைக்கி அறிவித்தோன்னே அந்த 100 யூனிட்டையும் எங்கேயா சேர்க்கணும்ல. ஏன்னா போன மாதம் பழைய நடைமுறை, இந்த மாதம் புது நடைமுறை. அந்த 100 யூனிட்டையும் எங்கேயா சேர்க்கணுங்கிறதுனால 100 யூனிட்டு 60 நாள், ஏன்னா 2 மாதம் வகுத்திங்கன்னா 1.66 யூனிட் ஃப்ரீ. விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆகுதோ கரெக்டாக ஒரு நாளைக்கு 1.66 யூனிட் வந்து ஃப்ரீ. இந்த மின்னிணைப்பு எண்ணுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 11/6/2026 அன்றைக்கி ரீடிங் வந்து எடுத்து வந்திருக்காங்க. விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்தது இந்த நாள் பார்த்திங்கன்னா 33 நாள் ஆகுது தளபதி விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்து. 33 நாளைக்கு 1.66 யூனிட் ஃப்ரீ. அப்போனா 54.78 ரவுண்டாக 55 யூனிட்டு. ஒரு யூனிட்டுக்கு பழைய நடைமுறைப்படி 2.35 ரூபா. இங்கே வந்து பெருக்குனிங்கன்னா 129 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட 130 ரூபா தள்ளுபடி மாதிரி. இங்கே வந்து 200 யூனிட்டுக்கு பழைய நடைமுறைப்படி 235 ரூபா இல்லை. அந்த 235 ரூபாயில் விஜய் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 33 நாள் ஆகிட்டு அதுக்கு வந்து 200 யூனிட் வந்து காமிக்கணும், அது தள்ளுபடி பண்ணணுங்கிறதுக்காக 130 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க. 105 ரூபா வந்து கரண்ட் பில் வந்து வருது. அதாவது பழைய நடைமுறைப்படி அப்படின்னா 200 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா 235 ரூபா. இப்போ புது நடைமுறைப்படி விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்து 33 நாள் தான் ஆகுதுங்கிறதுனால 105 ரூபா. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மின்னணு பெண்ணுக்கு மட்டும்தான். இதுவே உங்களுக்கு 200 யூனிட் வந்து இதோட கூடவும் இருந்திருக்கலாம், குறைஞ்சும் இருந்திருக்கலாம். அது எப்படின்னா இந்த பில்லு வந்து ரீடிங் எடுத்தது 11/6/2026. இப்போ உங்களுக்கு இதோட முன்னாடியே நடந்திருக்கலாம். எங்களுக்கு வந்து 6ஆம் தேதி எடுத்துட்டாங்க. அப்படி 6ஆம் தேதி எடுத்தால் யோசிச்சு பாருங்களேன், 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தது, 6ஆம் தேதியே கணக்கெடுத்தால் வெறும் 27 நாள் தான் விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. 27 × 1.66ன்னு பெருக்குனிங்கன்னா வெறும் 45 யூனிட்டு தான். 45 யூனிட்டுக்கு 2.35ன்னு பெருக்குனிங்கன்னா ஒரு 106 107 இது மாதிரி வரும். இதை நாங்கள் கழித்து, அதாவது 251 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தோம், அதில் வந்து 470 ரூபா 470 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே வரும். அது ஒரு 106 ரூபா இது மாதிரி கழிச்சிங்க அப்படின்னா ஒரு 324 ரூபா கரண்ட் பில் வந்து வந்துச்சு. எல்லாம் கணக்கெல்லாம் சரியாக தான் இருந்தது. நானும் முதல்ல யோசித்தேன், என்னடா அது தப்பு கணக்கு போட்டிருக்காங்களா, என்ன நடந்திருக்குன்னு புரியலை. பட் இந்த ஒரு கணக்கை ஈப்பு தரப்புலேருந்து வெளியிட்டோன்னே அப்புறம் நம்மளும் நிறைய பேர் கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து சரியாக வந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து 334 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, 757 ரூபா வந்து வந்துருந்துச்சு. அவங்களுக்கு நான் கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாம் சரியாக இருந்தது. அதாவது இந்த ஊருக்கு கரெக்டாக 6ஆம் தேதி ரீடிங் எடுத்தாங்க. இப்போ உங்களுக்கு எப்போ ரீடிங் எடுத்தாங்களோ அது விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அது எத்தனை நாள் கணக்கு போட்டு அதை 1.66 நாள் பெருக்கி அப்படி நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். இது இப்போதைய கரண்ட் பில்லு. நீங்கள் இந்த கரண்ட் பில்லை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு லாபம் தான். ஆனால் 500 யூனிட்டுக்கு மேலே போனோம் அப்படின்னா கொஞ்சம் கரண்ட் பில்லு கூட கட்டணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.